தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய 78வது பிறந்த தினம். இதுக்கு ஏதாவது மக்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு யோசிச்ச எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுகவுடைய பொதுச்செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பல அறிவிக்கைகளையும் வாக்குறுதிகளையும் கொடுத்திருக்கிறார். அதுல பலதுமே சார் இது எப்படி நிறைவேற்றுவேன்னு சொல்லி அவங்கள்ட்ட கேள்வி கேட்கறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா நாங்க அப்படி பண்ணோம்னு சொல்லி மேற லெவல்ல அதாவது புத்தாய்ப்பான பதில சொல்லியிருக்கார். கூடவே ஓபிஎஸ் அவர்களும் பேட்டி தந்திருக்கிறார். நான் என்ன பண்ணேன், என்ன ஏன் கட்சி விட்டு தூக்குனீங்க, நான் கட்சியை ஆரம்பிக்க மாட்டேன் என்று அழுது புலம்பி இருக்கிறார். விவரங்களை பார்க்கலாம். தேர்தலுக்கு ஒரு மாதம் இருக்கும் முன் திமுக அமைச்சர்கள் மீதான வழக்குகள் வேகம் எடுக்கிறதா, பின்னால சுத்தக்கூடிய திரைக்கதைகள் என்னன்றத பார்க்கலாம். கோவை அரசு பள்ளியை சுத்தம் செய்த பள்ளி மாணவர்கள், அதாவது லிஸ்ட் போட்டு வந்தவங்கள 2 பேர் போய் ஆசிரியர்கள் பயன்படுத்தும் கழிவறையும் மாணவர்கள் பயன்படுத்தும் கழிவறையும் சுத்தம் செஞ்சிருக்காங்க. நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன முழு விவரம் பார்க்கலாம். அப்படி என்ன நாங்க பெருசா தப்பா பண்ணிட்டோம், அதுக்கு போய் பெருசா புகார்லாம் போயிருக்கிறீங்க. அப்படி புகாரே நீங்க கொடுத்தாலும் நாங்க சும்மா விட்டுருவோமா, எங்களை மீறி இங்க நடந்துருவான்னு புகார் கொடுத்தவர் மீது கொலை வெறி தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க திமுக கவுன்சிலருடைய ஆதரவாளர்கள் குடும்பத்தினர். எங்க நடந்தது, என்ன விவரம் உள்ள பார்க்கலாம். திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்றுவது தொடர்பாக பல்வேறு சர்ச்சைகள், கோர்ட்டினுடைய வழக்குகள், தீர்ப்புகள், அதற்கு தமிழக அரசு எடுத்துக்கொண்ட நடவடிக்கைகள், தமிழ்நாடு தலைகுனியான்னு சொல்லிட்டு அப்புறம் அங்க போய் நீதிமன்றத்தில் ஆலம் போனா என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி கேட்டது, இப்படிலாம் பிரச்சனை போயிட்டு இருக்க நிலையில தமிழகம் வரக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அங்கு சென்று சுவாமி தரிசனம் செய்கிறார். அதற்கான ஆயத்த ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறது. விவரங்களை பார்க்கலாம். இதை பத்தி தான் இன்னைக்கு நான் பார்க்க போறோம். இது சைலைட்ஸ். அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் வருமானம் கேட்க கூடாது. வந்தவுடன் 10,000 ரூபாய் கொடுக்க போகும். என்ன கோடை கால பண பலனாக இவருமா 5,000 ரூபாய் கொடுக்கணும். அந்த 5,000 ரூபாய் SC ST காசுன்றாங்க. அதுக்கு வேற ஒருத்தங்க கேஸ போட்டிருக்காங்க, புகார கொடுத்திருக்காங்க. ஏங்க நாங்களாம் அந்த காலத்திலே கலர் டிவி அந்த காசுல தான் கொடுத்தோம், நீங்க என்ன இப்ப வந்து கெட்டுறீங்கன்னு சொல்லி திமுக கொஞ்சம் ஸ்ட்ராங்காவே இருக்காங்க. இருந்தாலும் 10,000 ரூபாய் கொடுப்போன்ற மட்டும் சொல்லாம பல்வேறு சலுகைகளை குறிப்பிட்டிருக்கிறார். ஒரு 300 யூனிட்டாக இருக்கக்கூடிய மின்சாரத்தை வந்து இன்னும் இலவசமாக 150 புடிச்சுக்கோ 450 அப்படின்னு இருக்காரு. மாணவர்களுக்கு +2 படித்த மாணவர்களுக்கு, வேலை இல்லாத மாணவர்களுக்கு நீங்க பதிவு பண்ணி வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு பண்ணீங்கன்னா உங்களுக்கு உதவித்தொகை அப்படின்றதும் சொல்லியிருக்காரு. பட்டதாரிகளுக்கு தனி. ஆமா, மகளிர் உரிமை தொகை அப்படிங்கறத இவங்க என்னன்னா அவங்க திமுக இதுல கூட ஒரு கேம் ஆடுறாங்க. இவங்க வந்து உரிமை தொகைன்னு சொல்றது திமுக, கருணை தொகைன்னு சொல்றது அதிமுக. அதத்தான் இன்னைக்கு பெரிய விவாத பொருளா மாத்த முயற்சிக்கிறாங்க திமுகன்றதே நம்ம பார்க்கிறோம். மரியாதை குறைச்சிட்டீங்க மக்கள். அவங்க கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்காங்க. மூலதனமாக எவ்வளவு செலவு செய்திருக்கலாம்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த பணத்தினுடைய பர்சன்டேஜ்ல பார்க்க போனா கிட்டத்தட்ட 13% அப்படின்னு சொல்லி ஆங்கில ஊடகத்துக்கு கொடுத்த பேட்டியில முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் புட்டு வச்சிருக்கார். இனிப்பு புட்டா கார புட்டான்னு கேட்க கூடாது, விஷயத்தை புட்டு வச்சிருக்கார். சோ இப்போ மூலதனத்துக்காக நீங்க செலவிட்டது 13% தான். மிச்சம் இருக்கிற ஒரு 87% என்ன பண்ணீங்க? அந்த 5,000 ரூபாய் அப்புறம் மாசம் கொடுத்தது அதெல்லாம் புடிச்சு இழுத்து புடிச்சு தாயா செலவே பண்ணாம புடிச்சு தாயா அங்க கணக்கு காட்டி நிதி பற்றாக்குறை எல்லாம் சமாளிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு பொங்கலுக்கும் 1000 ரூபாய் கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி மக்கள் கேள்வி கேட்கறாங்க. அது பாத்தீங்கன்னா அந்த 2 வருஷம் விட்டுட்டு அடுத்த வர 3 வருஷத்துல மட்டும் கொடுக்கணும்னா எடப்பாடி கே பழனிசாமி அதுக்கு சொல்லிட்டாரு, இனிமே வருஷம் 1000 ரூபாய் பொங்கலுக்கு கொடுக்க போடுங்க அப்படின்னு சொல்லி ஒரே போடா போட்டிருக்காரு. சோ இவர் அறிவிப்புகள்லாம் பலதும் கொடுத்தாங்களே, இதெல்லாம் ஏற்கனவே தமிழ்நாடு நிதிச்சுமையில் இருக்கு. 10 லட்சம் கோடி கடன் வந்துருச்சு, ஒவ்வொருத்தர் தலையிலும் இவ்வளவு இருக்குன்னு சொல்லி நீங்களே குற்றம் சாட்டுறீங்கல்ல. இந்த திட்டங்களுக்கு எல்லாம் பணங்கள் இங்கிருந்து வரும் அப்படின்னு மனுஷன் பாவம் என்ன நினைச்சாருன்னு தெரியல, வெளிப்படையா சொல்றாரு. எந்தெந்த விஷயங்கள்ல வகைகள்ல வரியை உயர்த்த முடியும்னு ஆராய்ந்து, வரி உயர்த்தினதுக்கு தானே கருணத்தொகை இப்ப திரும்பியும் ஐயா அப்படின்னு ஒரு கேள்வி அதே பேட்டிலேயே அவரும் சொல்றாரு, ஐயா நீங்க எதுக்கு பணம் கொடுக்குறீங்க? பலவாறாக வரியை உயர்த்தி மக்களை துன்ப கடலில் ஆழ்த்தி உள்ளது, அவர்களுக்கு நிவாரணமாக தான் இந்த பணத்தை கொடுக்கணும். சரி, நீங்க இவ்வளவு பணம் கொடுக்குறீங்க, அதை எப்படி கொடுக்குறீங்க? நாங்கள் எந்தெந்த வழிகளில் வரியை உயர்த்த முடியும் என்று ஆராய்ந்து வரியை உயர்த்தி அதன் மூலமாக பணத்தை இல்ல இங்கதான் ட்விஸ்ட் பண்றாங்க. அவர் என்ன சொல்றாரு, யாருக்கு வரியை உயர்த்தணும்னு இருக்கு, அதை நாங்க அந்த வரியை யாருக்குன்றதை விட்டுட்டு வரியை உயர்த்தி பேசிட்டாரு, அதையே சொல்லிட்டாருன்னு போடுறாங்களே தவிர அவர் அந்த வார்த்தையை கரெக்டா பயன்படுத்தினாரு. பாமரனுக்கும் புரியக்கூடிய விஷயத்த சொல்லணும். திமுகவே 5 லட்சம் கோடி ரூபாய் கடனை வாங்கி இப்பேற்பட்ட மகத்தான ஆட்சியை நடத்தும் போது அதிமுக வந்து கொடுக்க முடியாதா அப்படின்ற ஒரு தைரியத்துல அவர் இருக்கிறாரா அப்படின்றதான் இங்க பேசா இருக்கு. இல்ல பீகார் மாடலான்னு கூட கேட்டாங்களே,
பீகார் மாடலான்னு கேட்டாங்க. திமுக காரங்க என்ன சொல்றாங்கன்னா, பீகார்ல நீங்க பார்த்த உத்தரப்பிரதேசல எல்லாம் நீங்க வந்து 10,000 ரூபாய் கொடுத்தீங்கல்ல அப்படின்றாங்க. 10,000 ரூபாய் எப்படி கொடுத்தாங்கன்ற தகவல் இப்ப வந்துருச்சு. சொந்த பணத்தை பட்ஜெட்டை போட்டு மிச்சம் இருக்கிற பணத்தை அவங்க கொடுத்தாங்க. உங்களை மாதிரி 5 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி நாங்களும் மிச்ச பணத்தை தான் ஏன் கொடுத்துருக்கோம். அதை நீங்க சரியா புரிஞ்சுக்கலையா? எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மிச்ச பணத்தை தான் ஏன் கொடுத்துருக்கோம். அதுவும் மிச்ச பணம் தான், இதுவும் மிச்ச பணம் தான். உன் குத்தமா ஏன் குத்தமா? யார நான் குத்தம் சொல்ல? எனக்கு நான் என்னையா பண்ண, என்ன பாவையா பண்ண, என்ன துரோகையா பண்ணன்னு கதறி 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 தை போச்சு, மாசி வந்துச்சு, 9 நாள் 1 வாரம்லாம் சொல்லி இன்னைக்கு போறாரியா இன்னொரு கட்சி, நாளைக்கு போறாரியா இங்க போவாரு அங்க போவாருன்னு ஒவ்வொரு நாளும் என்னமோ பேசி ஓபிஎஸ் ஐயா அவர்களை தான் ரொம்ப உயர்வா பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. எப்படி எடப்பாடி கே பழனிசாமி உறுதிமொழி அதாவது வாக்குறுதி கொடுத்தாரோ, தன் பங்குக்கு முன்னாள் முதலமைச்சராக தன்னை அதிமுகவிலே இருப்பதாக நினைத்துக்கொண்டு அவரும் பேட்டி கொடுத்திருக்காரு. நான் என்ன கேட்டேன், அதிமுக ஒன்றிணைன்னு சொன்னேன். இது தப்பா? 2001 என்ன முதலமைச்சராக்குனாங்க யாரு? மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவங்க. கேட்டவன கொடுத்துட்டேங்கிறார். ஆமா அவங்க கொடுத்தா எனக்கு அப்புறம் பக்கத்து அரசியல் 3வது முறையாக என்ன ஆக்கும்போது நான் வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டேன். எனக்கு போதுமான அளவுக்கு சொத்து சேர்த்துட்டேன். எனக்கு புள்ளையா குட்டியா எனக்கு இருக்கிற ஒரு பையன் போதும், அவனுக்கு சேர்த்துட்டேன். எனக்கு எதுக்குப்பா முதலமைச்சர் பதவி? எனக்கு வேணாப்பான்னு சொன்னேன். இல்ல நீங்க தான் இருக்குன்னு சொல்லி அந்த கிரீடத்தை கொண்டு தலையில வச்சுட்டாங்க. வேண்டா வெறுப்பா காண்டாமிருகத்தை எடுத்து நான் ஆட்சி பண்ணேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு மாதிரி பேசியிருக்காரு. அப்புறம் துணை முதலமைச்சர் கூட நான் கேட்கலங்கிறாரு. அவரு எதுவுமே கேட்காத ஒரு மனுஷனை ஏன் இப்படி பாடா படுத்திருக்கீங்க அப்படின்ற கேள்விதான். இப்போ புதுக்கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு டெய்லி 10 பேர் இமெயில் அனுப்புனாங்க, SMS அனுப்புனாங்க, வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புனாங்க. ஏப்பா நேர்லயே 100 பேர் வந்து சொன்னாங்க. அதுல ஒருத்தர் தான் பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள். அத்தியாயம் முடிஞ்சிருச்சுன்னு அவ்வளவு கம்பல் பண்ணாரு. நான் ஆரம்பிக்கலையே. நான் என்னைக்கும் என்னுடைய ரத்தம் செங்கோட்டையின் போல அதிமுகவில இருந்து தாவேக்கா மாறாது அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாரு. அப்ப திமுக அதுதான் இங்க கேள்வியா இருக்கு. இவ்வளவு பேசுற நீங்க அறிவாலயத்துக்கு எதுக்கு போறீங்க? எங்கப்பா அறிவாலயத்துக்கு போனேன்? சட்டசபைக்கு தானே போனேன். சட்டசபைக்கு போய் யார பார்த்து 2 வாட்டி அவரு வர இவரு போக வழியில பாக்க வாக்கிங் போக என்ன இதெல்லாம் என்ன சொல்ல போறீங்க? அதை தாண்டி அன்னைக்கு சட்டப்பேரவையில புகழ்ச்சியா புகழ்ந்து புகழ்ந்து பாடி யாரோட ஆட்சி வரணும்லாம் சொல்லி என்னென்னமோ சொல்லிட்டீங்களா? மறதி ஒரு தேசிய வியாதி அப்படிங்கறது யாருக்கு? இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க மறக்கணுங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். மனுஷன் சென்டிமெண்ட்டா அப்படியே ஒரு 100 தமிழ் சினிமாவை அப்படியே தன்னுடைய எண்ணெய் கடலை வடிச்சு செய்தியாளர் சந்திச்சுட்டு இருக்கிறார். யாரு? ஓபிஎஸ் அவர்கள். பக்கத்துல சையது கான்னு ஒரு மாவட்ட செயலாளர். ஏற்கனவே உங்களை வந்து மிச்சர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவர் இன்னைக்குதான் ஃபேமஸே ஆயிருக்காரு. அவர் யாருன்றதே இன்னைக்குதான் உலகத்துக்கு தெரியும். கூகுள்ல போய் மிச்சர் நடிச்சா அந்த கவனமணி செந்தில் காமெடியில வர அவரு தான் வர்றாரு. ஒரே ஒரு சீனில் நடிச்சு உலக புகழ் பெற்ற நபர்னு சொல்லிட்டு அவரை வச்சு மீம்ஸ் போறாங்க. இப்ப அடுத்தபடியா அந்த இடத்துக்கு போட்டி போட முடியாது சையது கான் அவர் வந்திருக்காரு. என்னன்னா ரோசா பூ சாப்பிட்டு கொண்டாரு. ரோசா பூனுடைய இதெல்லாம் வேஸ்டா போய்கிட்டு இருக்கு. அங்க போட்டோக்கு கீழே கொஞ்சம் எடுத்து சாப்பிடுவோம். முன்னாடி பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் முன்னாடி வந்து ஜெயலலிதா அவர்கள் படம் வச்சு ஒரு ரோஜா பூ போட்டிருக்காங்க, கீழே எல்லாம் போட்டிருக்காங்க. அந்த பூவை ஒன்னா இவர் வாட்டுக்கு அங்க இல்ல அவர் இவர் என்னென்னலாம் பொய்யா சொல்றாருன்னு கவுண்ட் பண்ணி சாப்பிட்டுருப்பாரா என்னன்னு தெரியல. சென்டிமெண்டா அவரு உண்மையிலேயே அவரு மனம் உருகி அவருடைய நிலம் தேர்தல் வேற நெருங்கி போச்சு, எலெக்ஷன் டேட் அறிவிக்க போறாங்க, கட்சியும் ஆரம்பிக்கலன்னு சொல்லி நான் சொல்லிட்டேன். என்னுடைய அரசியல் எதிர்காலம் என்ன ஆகுறது இந்த 2026 முடிச்சு விட்டீங்க போங்க. அவர் சிம்பாலிக்கா அதை காட்டிட்டாரு. என்ன எதிர்காலம்னு சிம்பாலிக்கா காமிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். முடிச்சு விட்டீங்க போங்கன்னு சொல்லி அவர் நினைச்சாரு. இவர் பாட்டுக்கு பாத்தீங்கன்னா அதாவது அவர் பேசுறாரு, அதாவது மிச்சருக்கு புகழ்பெற்ற நபர் பேசுகிறார், அந்த பணியை இவர் எடுத்துக்கொண்டாரா? ரோஜா பூ இதுல இவர் பாட்டுக்கு எடுத்து ஒன்னா சாப்பிட்டுங்கிறாருங்க. எங்க என்ன ஒரு கொஞ்சமாவது ஒரு இங்கிதான் வேணாமா? செய்தியாளர் சந்திப்புல உங்களுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் கேமராங்க அப்படின்ற மாதிரியாவது வேணாமா? என்னன்னு தெரியல. அவருக்கு புகழுக்கு புகழ் சேர்த்து இருக்கிறார். சற்றே ரோசா பூவை போட்டு தமிழ்நாட்டை தலை குனியா என்ன சொல்றதுன்னு தெரியல. தலை குனிய விட மாட்டோம், தலை குனிய விட மாட்டோம் சொல்றாங்க. ஆனால் தலை குனியாமல் விட மாட்டோம் நடக்கிறதா அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி பாதையில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம். இது எதுக்கு சொல்றேன்னா சொல்ற விஷயம் அந்த மாதிரி. கோயம்புத்தூர்ல ஒரு தொடக்கப்பள்ளி, அங்கிருந்து 1ஆவதுல இருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்காங்க. இன்னும் அதுக்கு மேலேயும் படிக்கிறாங்களா என்னன்ற தகவல் இருக்கு. என்னன்னா 5ஆம் வகுப்பு மாணவர்களை அங்க வரக்கூடிய மாணவர்களை அட்டண்டன்ஸ் எடுக்கிறாங்க. அந்த அட்டண்டன்ஸ்ல ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் இருக்கிறவங்கள வரிசைப்படி ஒவ்வொரு நாளும் மாணவிகளுடைய கழிவறை, அப்புறம் ஆசிரியர்களுடைய கழிவறை 2 பேரை அனுப்பிச்சு அவங்கள சுத்தம் செய்ய சொல்லி கம்பல் பண்ணியிருக்காங்க.
அந்த மாணவர்கள் சுத்தம் செய்து விட்ட பிறகு அவர்கள் அந்த பெஞ்சில் உட்காராம, இருக்கையில் உட்காராம கீழே உட்கார வைத்து அவர்களுக்கு பாடம் கிளாஸ் எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த விஷயத்தை நீங்க யாரிடமும், உங்களுடைய பெற்றோர்களிடமோ அல்லது வேறு யாரிடமோ சொல்லக்கூடாது. சொன்னால் உங்களுக்கு மாற்றுச் சான்றிதழ் கொடுத்து உங்களை பள்ளியை விட்டு வெளியே அனுப்பிவிடும் சொல்லி தலைமை ஆசிரியை மிரட்டியதாகவும் தகவல்கள் பரவுகிறது. இந்த விஷயம் எப்படா வெளியே வராதே, எல்லாமே ஜனநாயகத்தினுடைய 4ஆம் தூணாக இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் எல்லாமே வந்து மிகச்சிறப்பாக செயல்படக்கூடிய தமிழ்நாட்டில் இந்த விஷயம்லாம் வெளியே வராது அப்படின்னு பார்த்தா, இந்திய மாணவர் சங்கம், அப்புறம் தேசிய வாலிபர் சங்கம், இன்னும் போல பெற்றோர் ஆசிரியர்களும் இன்னும் நிறைய பேர் ஏதோ எடுத்திருக்காங்க. எடுத்து எங்க கொண்டு போனோம், கலெக்டர் அளவுக்கு கொண்டு போய் மனு கொடுத்திருக்காங்க. அவர் விசாரிச்சு அந்த வீடியோக்கெல்லாம் பார்த்திருக்காரு. தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகளாகவே இது நடக்குது. ஒவ்வொரு நாளும் அட்டண்டன்ஸ்ல யார் பேர் இருக்கோ அவங்க வரிசைப்படி இந்த விஷயத்தை செஞ்சுட்டு அன்னைக்கு அவங்க கீழே உட்காந்துட்டு மறுபடியும் போகணும். இது வந்து பட்டியல் சமூக மக்களை குறிப்பிட்டு கீழ்த்தரமாக நடத்தக்கூடிய ஒரு விஷயமா அப்படின்ற மாதிரி பிரச்சனை வேற ரூபத்துல விஸ்வரூபம் எடுத்துருக்கு. ஒரு ஸ்கூல்ல மட்டும்தான் நடக்குது. நம்ம ஏற்கனவே கூட நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இந்த மாதிரியான வேலைகள் தொடர்ச்சியாக மாணவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது, கொடுக்க கூடாதுன்னு பார்த்து கவனித்து இதை வந்து கேள்வி கேட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டிய அமைச்சர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அவரு வேறையா, அவர் ஆஸ்கார் விருது எந்த நாட்டுல தராங்கன்னு தெரியல. ரெண்டாவது அவர் ஏரியாக்குள்ளேயே பூந்துட்டாங்களே. அதுதான் நான் சொல்றேன், திரும்ப திரும்ப அதே துறையிலேயே பிரச்சனைகள் வருது. அப்படி இருந்தும் அவர் வந்து இது இன்னும் நடவடிக்கை எடுக்கல. நீங்கள் பல ரோக்கு பின்னாடி இருந்த, பல வரிசைகளுக்கு பின்னாடி இருந்த நீங்கள் இப்போது முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்கும் நடுவில் வந்து முன்னேறிவிட்டீர்கள். நீங்கள் பார்க்கக்கூடிய துறை குறைந்தபட்சம் முன்னேற்றம் அடையவில்லை என்றாலும் அதே நிலையிலாவது இருக்கிறதா அப்படின்ற கேள்வியை முன்வைக்கிறாங்க. இதை தாண்டி கன்னியாகுமரியில் ஒரு பள்ளியில கழிப்பிட வசதி கேட்டு பெற்றோர்களும் பிள்ளைகளும் போராட்டம் நடத்தி இருக்கிறார்கள். ஒரு பக்கம் போராட்டம், ஒரு பக்கம் இது சுத்தமா வச்சுக்கலையன்ற மாதிரி ஒரு இது. எல்லாம் விடுங்க, நாங்க காலை உணவு கொடுக்குறோம்ப்பா அப்படின்ற அந்த இடத்துலயே மாதிரியா தமிழ்நாடு தலைகுனியாமல் அப்படி நிமிர்ந்து சென்று கொண்டிருக்கிறது. 5000 ரூபாய் ஏன் கொடுத்தோன்னு தெரியுமா, எதுக்காக கொடுத்தோன்னு தெரியுமான்னு பெரிய விளக்கம் எல்லாம் கொடுத்தாங்கல்ல. அது பாருங்க, கரெக்டா அவங்க சொல்ற மாதிரியே ஒரு விஷயம் நடந்து போச்சுன்னு இன்னைக்கு முதலமைச்சர் அதை கோடிட்டு வேற காமிச்சிருக்காரு. எதுக்காக உங்களுக்கு கொடுத்துருக்கோம் தெரியுமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. ஏன்னா மகாராஷ்டிரால ஏற்கனவே கொடுத்துட்டு இருந்தவங்கல இருந்து 28 லட்சம் பேரை டெலீட் பண்ணிட்டாங்க, நீக்கிட்டாங்க. அதெல்லாம் நடந்துடக்கூடாது, இங்க அந்த மாதிரி நமக்கு ஏதாவது தடைகள் வந்து விடக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்க முன்கூட்டியே உங்களுக்கு கொடுத்துட்டோம் 5000 ரூபாய். உண்மையான விளக்கம் என்னன்னா, ஏற்கனவே சொன்னதான், இவங்க அந்த SC ST பணத்துல இருந்து கொடுத்துறத தெரிஞ்சு இப்போ இவங்க கொடுக்கறேன்னு அறிவிச்சா கூட தமிழக அரசுடைய நிதிநிலை என்ன, இவங்களுக்கு இந்த அளவுக்கு பணம் இல்லையே, இவங்க எங்கிருந்து கொடுப்பாங்கன்ற அடுத்த பின்க விஷயங்கள்லாம் ஆராய்ஞ்சு பார்த்தாங்கன்னா தெரிஞ்சு போயிருங்கிறனாலதான் எல்லாருக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா எக்ஸ் வலைதளத்துல வீடியோ வெளியிட்டாங்க. இப்போ என்னன்னா, மத்திய அரசு இதை வந்து நிறுத்த பார்க்குது. இதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது மிக மிக குறைவு. மக்கள் நல திட்டங்கள் ஏற்கனவே செயல்பாட்டில் இருக்கிறதுக்கும் தேர்தல் விதிமுறைகளுக்கும் எந்த விதமான ஒரு தொடர்பும் இல்லைங்கிறது பாமரனு கூட தெரியும். ஆனா இவங்க உருட்டி கொண்டே இருக்கிறார்களே, உருட்டு மாடல் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த உருட்டு மாடலுக்கு தான் இப்போ நெருக்கும் மாடலாக பல திமுக அமைச்சர்களோட ஃபைல்லாம் அப்படியே அங்கங்க தட்டுன்னு தட்டுறாங்களாம். ஏற்கனவே பாவம் நான் சொல்லிடுறேன். தனியார் தொலைக்காட்சியில ஒரு பேட்டியாளர் பேட்டி எடுக்கிறாரு. KN நேரு ஐயா கிட்ட கேள்வி கேட்கிறார். உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினருடைய சம்பளம், அமைச்சர் அப்படிங்கறதுனால உங்களுடைய சம்பளம், உங்களுடைய சொத்து இது சமமா இருக்கா? இவ்வளவுதான் சார் கேள்வி, சிம்பிள் அப்படின்ட்டாங்க. என்ன கேட்க கூடாத கேள்வியாச்சு. அத பத்தி உங்களுக்கு என்ன? அதுக்கு இன்கம் டாக்ஸ் இருக்குது, அதுக்கு ஆடிட்டர் இருக்காங்க, அதுக்கு கணக்கு வழக்கு இருக்கு. தப்பா இருந்தா கேட்க போறாங்க. அதைத்தானையா கேட்கறாங்க. தப்பா இருந்தா அதைத்தானே. நீங்க அதுக்கே நீதிமன்றம் போறீங்க, அதுக்கே நீங்க பழிவாங்கும் நடவடிக்கை மத்திய அரசு துறைகளை வந்து தவறா பயன்படுத்திட்டு அது ஏன் சொல்றீங்க? நாங்க மட்டும்தான் பண்ணோமா, எல்லாரும் தான் என்ன மட்டும் ஏதோ வார்த்தையை விட்டாரு. அத சின்ன பிட்டா கட் பண்ணி குறும்படமா போட்டு எக்ஸ் வலைதளத்துல போடுறாங்க. சோ இதுதான் நடந்திருக்கிறது என்று ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. இதுவும் சாட்சியங்களாக சேர்க்கப்படுமா, பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னும் பலருது இருக்கே, ஒவ்வொருத்தர் ஸ்டாலின் அவர்களுடைய கொளத்தூர் வந்து வழக்கே பாத்தீங்கன்னா வேகம் எடுத்து இருக்கிறது. தீர்ப்பு மட்டும்தான் ஒத்துழைக்கப்பட்டிருக்கிறது. தெம்பா இருக்கிறோம். கடைசியா என்ன கேள்வி, கடைசியா நீதிபதி என்ன கேள்வி கேட்டாரு? உங்களுடைய ஆவணங்கள் எல்லாம் சரியான அளவுல நிரூபிக்கப்படவில்லையே, அது நீ சான்றுகள்லாம் சரியா அனுப்பலையே, அறிவிக்கலையே அப்படின்வாங்க. அப்படின்னு சொல்லி இவங்க சந்தோஷமா இருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா எல்லா வழக்கிலுமே என்ன கேட்கறாங்களோ கடைசியா அதுக்கு ஆப்போசிட்டா தான் தீர்ப்பு வரும் அப்படின்றதும் ஒரு விஷயமா இருக்குது.
ஸோ குளத்தூர் விஷயத்துல என்ன நடக்கும் தெரியல. அதை தாண்டி இருக்கேப்பா லிஸ்ட் பொன்முடி அப்படியே போட்டுக்கிட்டே இருக்கலாமே வரிசையா எல்லா அமைச்சர்கள் பேரும் அங்கங்க அவர்கள் பங்குக்கு அவரவர்கள் வேலையை ரொம்ப கரெக்டா செஞ்சிருக்காங்க. அந்த வழக்குகளும் விரைவில் பார்த்தவங்க தடா பார்த்தவங்க ஆந்திரால தான் சார் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எது எடுத்தாலும் பாசிச பாஜக உள்ள வந்துடும், திராவிட மாடல் வெல்லும், அவ்வளவுதான், தீர்ந்து போய். திருப்பரங்குன்றம் தீபத்தூண்ல தீபம் ஏத்துவீங்களா மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி யாருமே கேட்கல. ஆனா அங்க இருக்கிறவங்க எல்லாம் அண்ணன் தம்பியா பழகி கொண்டு இருந்தாலும் அரசியலாக்கப்படுகிறதா, இது செஞ்சா இது பெரிய சட்ட சிக்கலாயிரும், சட்டம் ஒழுங்கு பிரச்சனையான்னு சொல்லி 144 போட்டு கடைசியில நீதிமன்றத்துக்கு போய் இல்லையா நாங்க தெரியாம மாட்டையான்னு சொல்லி மன்னிப்பு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு இப்படி சர்ச்சைகள் பெருசா ஆனதும் பாஜகவை கார்னர் பண்றதுக்காக திமுக எடுத்த விஷயம் இப்ப திமுகவுக்கே இல்ல நாங்களாம் தோல்வி அடையவில்லை அப்படின்ற மாதிரி அவங்க ஒத்துக்கொண்டிருந்தாலும் அந்த இடத்துக்கு மார்ச் 1ஆம் தேதி தமிழகம் வரக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்று சுவாமி தரிசனம் செய்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 30 மினிட்ஸ் அங்க ஸ்பெண்ட் பண்ண இருப்பதாகவும் அதற்கான எப்படி வழிகள் போறது, பாதுகாப்பு ஏற்பாடுகள் எப்படி, ஏன்னா ஏற்கனவே ஒரு தமிழகம் முழுக்க பிரபல்யமான ஒரு இடமாக இருந்து சர்ச்சைக்குரிய இடமாகவும் இருப்பதால் அந்த இடத்துல பிரதமர் அவர்கள் நல்லபடியாக வந்து செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதாவது ஊர்ஜிதமாகுது, உறுதியாகுது, பிரதமர் நிச்சயமாக திருப்பரங்குன்றம் வருகிறார். அதாவது திருப்பரங்குன்றம் விவகாரம் லைட்டா அப்படியே மறைஞ்சிரும், யாரெல்லாம் மனசை விட்டு போயிரும், நமக்கு பிரச்சனை வராதுன்னு மூச்சு விட்டுருக்காங்க. கரெக்டா பிரதமருக்கு நீங்க இப்போ அவர் அங்க போறாருன்னு சொல்றீங்க, அவ்வளவுதான். இனிமேல் திரும்பியும் அந்த விவகாரம் விஸ்வரூபம் எடுக்க போகிறது. ஏன்னா ஏற்கனவே அதற்கு வந்து இன்னும் போகல, கந்தசஷ்டி பாட்டு பாடுங்க, விளக்கேத்துங்க அப்படின்லாம் தொடர்ந்து பிஜேபி சொல்லிட்டு தான் வராங்க, மாநில பிஜேபி. இருந்தாலும் பிரதமர் அங்க வந்தா நிச்சயமாக இந்த விவகாரம் அப்படிங்கிறது மீண்டும் சூடு பிடிக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்க முடியும். கொடிக்கம்பத்தை கொண்டு போக முடியுது, 30 அடி கொடிக்கம்பத்தை கொண்டு போக முடியுது, அப்புறம் அதுக்கு தேவையான பொருட்களை கொண்டு போக முடியுது, ஒரு 1/2 லிட்டர் எண்ணெயும் ஒரு 5 இன்ச்சு திரியும் கொண்டு போக. மத நல்லிணக்கமே அங்கதான் இருக்கு, அங்கதான் கெட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, சீர்குலை இது அங்கதான். அதனாலதான் அவங்க தடுத்து என்னையா பொல்லாத வேலை, பாவம் என் கவுன்சிலர் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. திமுக கவுன்சிலர்கள்லாம் மக்களுக்காக எப்படி வந்து ஒரு சேவை புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட ஒரு கவுன்சிலர் நெல்லை மாவட்டம் முக்கூடலோட 14வது வார்டு கவுன்சிலர் சிந்துஜா என்ன பண்ணிட்டாங்க. காவல்துறை உங்கள் நண்பன், பொது சொத்து சேதப்படுத்தாதீர், இது உங்கள் சொத்து, பொது சொத்தா இருக்கிறதுக்கு மேல இது உங்கள் சொத்து, இதெல்லாம் பழசுல எழுதி வச்சிருப்பாங்க. அது போல கரண்ட்லயும் இது எழுதி வச்சிருக்காங்க போல இருக்கு. எக்ஸ்ரே கரண்ட்ல பாத்துறாங்க போல. என்னப்பா கரண்ட்டுக்கு மீட்டர் எல்லாம் வச்சுட்டு அசிங்கப்படுத்தி ரொம்ப கேவலமா வேணுங்கிறத எடுத்துக்க போறோம், வேணாங்கிறத கரண்ட்லயே விட்டுற போறோம், கம்பியிலே வேற பக்கம் போயிட்டு போகுது. ஸோ சிம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4.5 வருஷமா கொஞ்சம் கரண்ட்டை அப்படியே சைஸா அப்படி உருவி இருக்கிறாங்க. இது ஒரு பெரிய குத்தமாக போய் புகார் கொடுத்துருக்குறாங்க. தேவையில்லாம யாரோ ஒருத்தர் அவரை போட்டு சும்மா கும்முன்னு கும்மி இருக்கிறாங்க கோவம். ஏன்னா எங்கெல்லாம் அராஜகம் நடக்குதோ அங்கெல்லாம் தட்டி கேட்கும் திமுக. அந்த மாதிரி புகார் கொடுத்ததே தப்பு, புகார் கொடுத்ததே அராஜகம்னு சொல்லிட்டு போட்டு பாவம் யாரோ தெரியல ஒரு நியாயம் கேட்க போய் பயங்கர அடி வாங்கியிருக்காங்க சுத்தி. இப்படிப்பட்ட ஒரு அராஜகம் கோலவெறி தாக்குதல் தான் இன்னைக்கு நடந்துட்டு. கரண்ட் திருடி இருக்காங்க, கிட்டத்தட்ட 4 வருஷமா திருடி இருக்காங்க. அதை பத்தின கம்ப்ளைண்ட் கொடுத்த ஒருத்தரை போட்டு தாக்குன்னு தாக்கியிருக்காங்க. பின்னால் கவுன்சிலருடைய கணவர் இருக்கிறார். ஆனா பாருங்க, நம்ம திராவிட மாடல் அரசினுடைய மகிழ்ச்சியா இருக்கிறார்கள், மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியில ஒருத்தரையும் பின்தங்க விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. 2வது, தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும், தமிழ்நாடு தலைகுனியாது. இதே போல பல புதிய தகவல்களோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். இது சைட்லைன்ஸ். நன்றி.